Next reciprocal equations பத்தி நம்ம பார்க்கலாம். Reciprocal equation examples பார்க்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் நான் இங்கே போடுறேன். x power 5 plus x power 4 minus 4 43x cube minus 43 x square plus x minus 6 equal to 0. இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஆட்ல இருக்குது. ஸோ இதில் வந்து ரெண்டு டைப் இருக்குது, ஆட் அண்ட் ஈவன் சொல்லி ரெண்டு டைப் இருக்குது. ஆடில் வர இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இது இந்த டேர்ம் வந்து ஏஎன்என் அண்ட் இந்த லாஸ்ட் டேர்ம் வந்து ஏஆர். ஓகே, ஆர் ஏஆர்ன்னு சொல்லலாம், இன்னும் ஏ0ன்னு கூட நம்ம சொல்லலாம் இதை. ஸோ லேம்டா ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். லேம்டா ஃபைண்ட் அவுட் பண்ணால் ஏஎன் பை ஏ0. இப்போ இங்கே என்ன வேல்யூ வரும், 6/-6ன்னு வரும். இதே இங்கே ப்ளஸ் இருந்துச்சுன்னா இங்கே +6ன்னு வரும். ஸோ டிவைட் பண்ணோன்னா 1ன்னு வரும். ஸோ லேம்டா வந்து ஈக்குவல் டு 1ன்னு கிடைச்சதுன்னா அது டைப் 1ல் வரும். இதே வந்து லேம்டா வந்து -1 கிடைச்சதுன்னு வைங்களேன், மைனஸ் வேல்யூஸில் வந்துச்சுன்னா அது வந்து டைப் 2 அது. இப்போது டைப் 1 இருந்ததுன்னா நம்ம எக்ஸோட வேல்யூ வந்து -1ன்னு எடுத்துக்கலாம். இதே டைப் 2 இருந்துச்சுன்னா எக்ஸோட வேல்யூ 1ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது எங்கே நம்ம யூஸ் பண்ணுவோன்றதை நான் சொல்கிறேன் நான். நெக்ஸ்ட் இது ஆடுக்கு பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஈவன் நம்பர்ஸ், ஈவன் டிகிரீஸில் இருந்துச்சுன்னா, அதாவது x பவர் 6 minus 35 x power 5 plus 56 x power 4 minus 56 x power 3 plus 35x minus 6 equal to 0. இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட பவர் பார்த்தீங்கன்னா ஈவனில் இருக்குது. ஸோ ஈவனில் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ண வேண்டியது அதோட மிடில் டேர்ம் இருக்குல்ல, அது வந்து ஈக்குவல் டு 0. மிடில் டேர்ம் ஈக்குவல் டு 0ன்னு நமக்கு வரும். பார்த்தீங்கன்னா இங்கே 56 minus 56 இருக்குது. ஸோ இது வந்து நமக்கு 0. அப்போ மிடில் டேர்ம் வந்து 0 ஈக்குவல் டு 0ன்னு இருந்துச்சுன்னா நம்ம எக்ஸோட வேல்யூ என்ன எடுக்கலாம்னா +1 அண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு -1ன்னு சொல்லி ரெண்டு வேல்யூஸ் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதே வந்து நமக்கு இது டைப் 2ன்னு சொல்லி டினோட் பண்ணலாம். நெக்ஸ்ட் டைப் 1ல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டைப் 1ல் இந்த மாதிரி 0 இல்லாமல் வேறு ஏதாவது மிடில் டேர்ம் வந்து, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா x பவர் 4 plus 2x cube minus 3x square plus 2x minus 1 equal to 0. இந்த மாதிரி இருக்குது. இது பவர் வந்து 4 இருக்குது, ஈவன் இது. பட் ஆனால் மிடில் டேர்ம் இதில் நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. மிடில் டேர்மே பார்த்தீங்கன்னா இது இருக்குது. ஸோ சம் வேல்யூஸோடு இருக்குது. அப்படி இருக்கும்போது இது டைப் 1 வந்து டைப் 1ல் வரும். ஸோ டைப் 1ல் வரும்போது எக்ஸோட வேல்யூ வந்து x plus 1/x x minus 1/xன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது 4 டைப் தான் இருக்குது. இதில் 1/1 எக்ஸாம்பிளில் இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள், ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் 3.27ல் சால்வ் த ஈக்குவேஷன் 7x cube minus 43x square equal to 43x minus 7ன்னு இருக்குது. ஸோ இதை ஃபஸ்ட்டு இந்த சைட் கொண்டு வந்துடலாம். அப்போ ஈக்குவேஷன் 7x cube minus 43x square minus 43x plus 7 equal to 0ன்னு கிடைக்கும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஆடில் இருக்குது. ஆடில் இருக்கும்போது டைப் 1 டைப் 2 செக் பண்ணணும், லேம்டா வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ லேம்டா ஈக்குவல் டு an/a0. an வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 7/7. ஸோ ஈக்குவல் டு 1ன்னு கிடைச்சிருக்கு. அப்போ லேம்டா ஈக்குவல் டு பாசிட்டிவில் நமக்கு வந்திருக்கு. அப்போது இது வந்து டைப் 1, லேம்டா வேல்யூ பாசிட்டிவில் வந்திருக்கனால இது டைப் 1ல் வரும். ஸோ டைப் 1க்கு எக்ஸ் வேல்யூ என்ன, எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு சொல்லி, டைப் 1க்கு எக்ஸ் வேல்யூ -1. ஸோ -1. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு -1னா ஸோ எக்ஸ் + 1 வந்து ஒன் ஆஃப் அ ஃபேக்டர், is a factor. ஸோ இந்த ஃபேக்டரை யூஸ் பண்ணி இந்த ஈக்குவேஷனை இந்த பாலினாமியலை நம்ம டிவைட் பண்ணலாம். ஸோ 7x cube minus 43x square minus 43x plus 7 இருக்குது. ஸோ x plus 1 இருக்குது. ஸோ x ஸ்கொயரால் பண்ணணும். ஸோ 7x square.
ஸோ 7x cube ப்ளஸ் 7x ஸ்கொயர்னு கிடைக்கும். ஸோ இதை மைனஸ் பண்ணோன்னா மைனஸ் கேன்சல் ஆகிடும். இது வந்து மைனஸ் 50x ஸ்கொயர் மைனஸ் 43x மைனஸ் 43xன்னு வரும். நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ் ஸ்கொயர் வரணும். ஸோ எக்ஸால் பண்ணுறோம் மைனஸ் 50. ஓகே, ஸோ மைனஸ் 50x ஸ்கொயர் மைனஸ் 50xன்னு கிடைக்கும். ஸோ சிம்பிள்ஸ் சேஞ்ச் பண்ணுறோம், கேன்சல் ஆகும். இது பார்த்திங்கன்னா 7xன்னு கிடைக்கும் ப்ளஸ் 7. ஸோ இதோட ரிமைனிங் ஸ்டெப் நான் இங்கே எழுதுகிறேன். 7x ப்ளஸ் 7 இருக்கா, இப்போ என்ன வரணும் 7x வரும். ஆல்ரெடி x இருக்குது, அப்போ ப்ளஸ் 7 மட்டும் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 7x ப்ளஸ் 7 இருக்கும். சிம்பிள்ஸ் சேஞ்ச் பண்ணால் கேன்சல் ஆகி 0ன்னு கிடைக்கும். நமக்கு ரிமைண்டர் 0 வந்ததுனால கோஷியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 7x ஸ்கொயர் மைனஸ் 50x ப்ளஸ் 7. ஸோ இது ஒரு ஈக்குவேஷன். x ப்ளஸ் 1 வந்து ஒன் ஆஃப் அ ஃபேக்டர். ஸோ இதை வந்து இப்போ ஃபேக்டரைசேஷன் பண்ணுறோம். ஸோ 49 இதை ஃபேக்டரைசேஷன் பண்ணுறோம். ப்ளஸ் 49 மைனஸ் மைனஸ்னு வந்துருக்கு. ஸோ 7x ஸ்கொயர் மைனஸ் 49x மைனஸ் x ப்ளஸ் 7 இருக்கும். ஸோ ஈக்குவல் டு 7x காமனாக எடுத்தோம்னா x மைனஸ் 7 மைனஸ் 1 காமனாக எடுத்தால் x மைனஸ் 7 வரும். ஸோ 7x மைனஸ் 1 x மைனஸ் 7 கிடைக்கும். தர்ஃபோர் எக்ஸோட ரூட் எக்ஸோட வேல்யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 1/7 அண்ட் 7 அண்ட் இங்கே இருக்கிற ஃபேக்டர் இதை வச்சு பார்க்கும்போது x ஈக்குவல் டு மைனஸ் 1. தர்ஃபோர் ரூட்ஸ் வந்து மைனஸ் 1 7 1/7. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 3.28. ஸோ கொடுத்துருக்காங்க ஈக்குவேஷன் பவர் 4ன்னு இருக்கனால இது ஈவனு. ஸோ மிடில் டேர்ம் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுமான்னு பார்த்தா இதுதான் மிடில் டேர்ம். இது வந்து 0வாக பண்ண முடியாது. ஸோ ஈவனில் மிடில் டேர்ம் 0 இல்லாதது என்ன எடுப்போம், இதை எடுப்போம். x ப்ளஸ் 1/x x மைனஸ் 1/xன்னு. அப்போ இந்த ஈக்குவேஷனில் ஹாஃப் ஆஃப் த ஈக்குவேஷன் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதை யூஸ் பண்ணுறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயருன்னு வெளியே எடுத்துகிட்டு மிச்சம் இருக்க அந்த எக்ஸ் ஸ்கொயரை வந்து நம்ம எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயருன்ற ஃபார்மில் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு மைனஸ் 10 இங்கே இருக்குது, மைனஸ் 10. இதுக்கு எக்ஸ் ஸ்கொயர் எடுத்தால் எக்ஸ் ரிமைனிங் இருக்கும். அந்த எக்ஸை வந்து இந்த ஃபார்மேட்டில் நம்ம ரீரைட் பண்ணுறோம். இந்த மாதிரி நம்ம மாற்றி எழுத போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, அப்போ 26 மட்டும் வரும். ஓகே, ஸோ ஹாஃப் ஆஃப் த ஈக்குவேஷன் மட்டும்தான் நம்ம எடுத்திருக்கோம். ஈக்குவல் டு 0. ஸோ ஹாஃப் மட்டும்தான் எடுத்துருக்கோம், இந்த ஹாஃப் நம்ம எடுக்கலை. இதை வச்சு நம்ம சால்வ் பண்ணி இதோட ரூட்ஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ இந்த எக்ஸ் ஸ்கொயர் இந்த பக்கம் வந்துச்சுன்னா ஈக்குவல் டு 0 வரும். ஸோ இந்த மாதிரி இந்த கொடுத்துருக்க பாலினாமியலை ரீரைட் பண்ணி எழுதிட்டோம். இப்போ y ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 1/xன்னு சொல்லி கன்சிடர் பண்ணோன்னா இங்கே ஸ்கொயரில் இருக்குது. அப்போ y ஸ்கொயர் ஸோ a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab கிடைக்கும். நமக்கு வந்து a ஸ்கொயர் b ஸ்கொயர்னு இங்கே இருக்குது. இப்போ 2ab 2 இன்ட்டு a இன்ட்டு b. ஸோ இது கேன்சல் ஆனால் 2 மட்டும்தான் வரும். அந்த 2 தான் வந்து இந்த பக்கம் வரும். ஸோ மைனஸ் 2ன்னு கிடைக்கிறது. ஓகே, நெக்ஸ்ட்டு மைனஸ் 10y ப்ளஸ் 26 ஈக்குவல் டு 0ன்னு இருக்கும். இதை வந்து y ஸ்கொயர் மைனஸ் 2 மைனஸ் 10y ப்ளஸ் 26 ஈக்குவல் டு 0னா இந்த மைனஸ் 2 ப்ளஸ் 26 மைனஸ் ஆகும். y ஸ்கொயர் மைனஸ் 10y ப்ளஸ் 24 ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். ஓகேவா, ஸோ இதை இப்போது ஃபேக்டரைசேஷன் பண்ணுறோம். ஃபேக்டரைஸ் பண்ணும்போது y மைனஸ் 6 அண்ட் y மைனஸ் 4 ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். ஸோ தர்ஃபோர் y-யோட வேல்யூ வந்து 6,4ன்னு இருக்கும். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு கேஸில் வந்து y-யோட வேல்யூ 6ன்னு இருந்துச்சுன்னா என்னவாக இருக்கும், y-யோட என்னென்ன அஷ்யூம் பண்ணோம் 1/x ப்ளஸ் 1/x ஈக்குவல் டு 6ன்னு எடுக்கிறோம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஈக்குவல் டு 6. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 6x. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0ன்னு இருக்குது. ஓகேங்களா, இதை வந்து ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 6 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் மைனஸ் 4ac 4 மட்டும்தான் வரும். நெக்ஸ்ட்டு 2 ஈக்குவல் டு 6 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 32/2
ஸோ 32ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா 6 ப்ளஸ் ஆர் மைனஸ் 8 இன்ட்டு 4 தான் வந்து 32. ஸோ இதை எப்படி எழுதலாம்? ஸோ 8 வந்து 222 இந்த மாதிரி எழுதலாம். அண்ட் 4 வந்து இன்ட்டு 2 இன்ட்டு 2ன்னு எழுதலாம். ஸோ 2 2ஆக பேர் பண்ணால் ரிமைனிங் 1 மட்டும்தான் உள்ளே இருக்கும். ஸோ 6 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 இன்ட்டு 2 4 ஆகிடும். √2/2. ஸோ இப்போ 2 காமனாக எடுத்தோம்னா 3 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2√2/2. ஸோ கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் வந்து 3 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2√2ன்றது ஒன் ஆஃப் அ ரூட். ஒய் வேல்யூ எக்ஸ் 6ன்னு இருக்கும்போது, இதே வந்து செகண்ட் கேஸ் வந்து y ஈக்குவல் டு 4ன்னு இருக்கும்போது எப்படி சேஞ்ச் ஆகும்னா எக்ஸ் ப்ளஸ் 1/x ஈக்குவல் டு 4. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 4x. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 1 இருக்கும் ஈக்குவல் டு 0. ஸோ இதை சால்வ் பண்ணும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் மைனஸ் √b² 16 minus 4/2. So equal to 4 plus or minus 12/2 equal to 4 plus or minus இந்த 12 வந்து 4 into 3 எழுதலாம் divided by 2. So 2 plus or minus 2√3/2. So 2 காமனாக எடுத்தோம்னா 2 plus or minus √3 1 plus or minus √3/2 வரும். So 2 cancel ஆகிடுச்சா. ரிமைனிங் 1 plus or minus 2 தான் 4ன்றதுனால 2 வரும். ஸோ 2 ஓகே. ஸோ 4 வேல்யூ தான் 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் √3. therefore ரூட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் √3 ஒன்று, இன்னொன்று வந்து 3 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2√2ன்றது. ஸோ 4 ரூட்ஸ் கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 3.29. Find the solution if any of the equation 2 cos square x minus 9 cos x plus 4 equal to 0 இருக்கு. ஓகே, இந்த ஈக்குவேஷன் பார்க்குறதுக்கு பாலினோமியலாக இல்லை, பட் ஆனால் சம்வாட் கொஞ்சம் பாலினோமியல் மாதிரியும் தெரியுது. அதை எப்படி நம்ம பாலினோமியலாக சேஞ்ச் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த காஸ் எக்ஸை வந்து ஒய்ன்னு சொல்லி நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ கன்சிடர் பண்ணோன்னா இதை எப்படி சேஞ்ச் ஆகும்? 2y² minus 9y plus 4 equal to 0ன்னு. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் பார்க்குறதுக்கு பாலினோமியலாக இருக்குது. அதனால் இப்போ இதை வந்து ஃபேக்டரைசேஷன் பண்ணுறோம். ஃபேக்டரைசேஷன் பண்ணும்போது 4 into 2 8 வரும். வர வேண்டிய ஆன்சர் -9. ஸோ -8 -1 வந்தால் வரும். இங்கே 2 இருக்கிறதுனால டிவைடட் பை 2 பண்ணுறோம். ஸோ -4 -1/2 இருக்குது. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா x -4 அண்ட் x இல்லை y minus 4 and y minus 1/2 equal to 0ன்னு கிடைக்கும். அப்போ yயோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 4ன்னு ஒன்று இருக்குது, yயோட வேல்யூ 1/2ன்னு இருக்குது. இப்போ yக்கு பதிலாக cos xன்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ cos x equal to 4 and இங்கே வந்து cos x equal to 1/2ன்னு இருக்குது. ஸோ இப்போ காஸோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 4ன்ற வரது நாட் பாசிபிள். இது வந்து நாட் பாசிபிள். காஸில் வந்து 4ன்ற வேல்யூஸ் எங்கேயுமே எந்த ஆங்கிள்லையும் நமக்கு கிடைக்காது. ஓகே, நெக்ஸ்ட் 1/2 எந்த ஆங்கிளில் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா π/3, அதாவது 60ல் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம ஜென்ரல் ஃபார்மில் நம்ம எழுதணும். ஜென்ரல் ஃபார்ம் cos xோட ஜென்ரல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ x equal to 2n π ப்ளஸ் ஆர் மைனஸ் இங்கே என்ன ஆங்கிள் இருக்குது π/3. ஸோ π/3. ஓகே, இதுதான் சொல்யூஷன்.